ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அறிமுகமாயிரும். நான் உங்கள் நண்பன் தர்ஷனா கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம பிக்கப் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமாக எப்படி ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு சிம்பிள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நீங்கள் இதில் வந்து ஏர்ன் பண்ணலாம், டாலர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? ஏதாவது உங்களுக்கு வந்து ஐடி க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா? இல்லைனா மெயில் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ரெடிட்டில் வந்து எதாவது போஸ்ட் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. இதே மாதிரி சிம்பிள் டாஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி அவங்க கேட்குற ப்ரூஃபை மட்டும் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு உங்களால் மினிமம் 10 to ஒரு $20-25 வரைக்கும் ஒரு நாளைக்கு என்ன பண்ண முடியும்னா சம்பாதிக்க முடியும். நீங்கள் அதில் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை பொறுத்து. நீங்கள் குறைஞ்சது ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களால் $15 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. சரிங்களா? ஸோ $15 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு டாலர் அப்படிங்கிறது 75 ரூபா. ஸோ 75 × 15 போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது லெஜிட்டான ஒரு வெப்சைட் தான். ஸோ அந்த வெப்சைட்டோட ரேட்டிங் அப்படிங்கிறத நம்ம இந்த ட்ரஸ்ட் பைலட் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரஸ்ட் பைலட் வெப்சைட்டில் பிக்கப் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு 4.6 ரேட்டிங் வரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கீழே பாருங்கள், ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதில் ஒர்க் பண்ணவங்களோட ரிவ்யூ, ஐ ஒர்க் ஆன் சைட்ஸ் லைக் அமேசான் அண்ட் செல் ஆன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஐ ஒர்க் ஆன் திஸ் சைட் லைக் அமேசான் அண்ட் செல் ஆன் இட் அண்ட் டுடே ஐ டிசைடட் டு ஒர்க் ஆன் திஸ் சைட் அவுட் ஆஃப் curiosity and fun. It seems the site is really great and the idea is beautiful அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், the most legit online money making website I have ever tried. Unlike other websites that simply promise money but never pay, Pickov Workers takes more effort but actually pays and the money really goes into my bank account. சரிங்களா? உண்மையாகவே பணம் தர்றாங்க அப்படிங்கிறது தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே அடுத்துள்ளதையும் வாசிச்சு பாருங்கள், அவங்களும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தேங்க்ஸ் திஸ் வெப்சைட் ஐ குட் ஏர்ன் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ ரிப்போர்ட் தான் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு லெஜிட்டான ஒரு வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படிங்கும்போது உங்களோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் சைன் அப் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல சைன் அப் அப்படிங்கிறத கொடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிறத அடிச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களோட மெயில் ஐடி அண்ட் உங்களோட பாஸ்வேர்டு இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. தென் உங்களோட நிக் நேம், சரிங்களா? நிக் நேம் என்ன வேணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட கண்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியானா இந்தியா அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அக்ரிமெண்ட்டை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஐ ஹேவ் ரீட் டு பிக்கப் ஒர்க்கர்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃப் ப்ரைவசி பாலிசி அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் தேவைன்னா டிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பாக்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து மெயிலுக்கு வந்து ப்ரொமோஷனல் மெயில்ஸ் வரணுமா, அவங்க அனுப்புகிற மெயில்ஸ் வரணுமான்னு கேட்டிருக்காங்க. இல்லை உங்களோட மெயில் எனக்கு ரிசீவ் ஆக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அன்டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை கண்டிப்பாக டிக் பண்ணணும். இதை டிக் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்துருங்க. சைன் அப் கொடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது உங்களோட மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்பியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் மறுபடியும் வரும். நீங்கள் அகெயின் லாகின் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை அகெயின் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், லாகின் அப்படின்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா லாகின் ஆகிரும். ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களோட பேஜ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களோட மெயின் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதுல போயிட்டு மை ப்ரொஃபைல் போயிட்டு உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் மேலே இந்த ஃபைண்டு ஜாப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கும்போது கீழே உங்களுக்கான ஜாப்ஸ் வந்து இங்கே இருக்கும். நீங்கள் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது காமிக்கும். அண்ட் எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். ஏன்னா ஒவ்வொரு டாஸ்க்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது அதை ரிவ்யூ பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மணி ஆட் பண்ணி விடுவாங்க. எனக்கு இன்றைக்கி காலையில் வந்து பெண்டிங் வந்து 2000 இருந்துச்சு. இப்போ $1,600 வந்து $0.1600 வந்து எனக்கு என்ன இருக்குன்னா பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ அது எனக்கு கொஞ்சம் டைம் ஆக எனக்கு இந்த இடத்துல என்ன ஆயிரும்னா ஆட் ஆயிரும். சரிங்களா? ஓகே. கீழே நீங்கள் ஈஸியாக எடுத்து பண்ணக்கூடிய ஜாப்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் எந்த கேட்டகரி ஆஃப் ஜாப்லாம் ஈஸியாக நீங்கள் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ரெட்டிட் அப்வோர்ட் போஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க்கு தான். இதை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? போஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் 0.030
டாலர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா ஏர்ன் பண்ணலாம். அண்ட் நீங்கள் சைன் அப் பண்ணுறது மூலமாகவும் சரிங்களா, இந்த ஸ்டார் கிளிக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் சைன் அப் பண்ணுறது மூலமாக நீங்கள் $0.1 வந்து என்ன பண்ணலாம்னா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் விசிட் இதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான டாஸ்க் தான். ஒரு போஸ்ட்டை வந்து வியூ பண்ண சொல்லுவாங்க, அதோட லிங்க்கை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஒரு சிம்பிளான டாஸ்க் தான். ஸோ நான் ஒரு 2 இது உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த இடத்துல ரெட்டிட் போஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் மெயினான ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டிட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அதுவும் ஒரு ஈஸியான ஸ்டெப் தான். உங்களோட மெயில் ஐடி கொடுத்தே, உங்களோட ஜிமெயில் கொடுத்தே நீங்கள் என்ன பண்ணலான்னா லாகின் பண்ணிடலாம் சரிங்களா. எனக்கு நான் மெயில் ஐடி ஆல்ரெடி இந்த ரெட்டிட்டில் வந்து நான் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், நான் இதில் லாகின் பண்ணியும் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு டேரெக்டாக உள்ள பேஜுக்கு என்ட்ரு ஆகிடும். இப்போ பாருங்கள் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை வந்து லிங்க் பண்ண அந்த வெப்சைட்டுக்கு வந்து போக சொல்கிறாங்க. இந்த வெப்சைட்டை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும், அதில் போக சொல்கிறாங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சரிங்களா. இந்த வெப்சைட் இந்த வெப்சைட் போக சொல்கிறாங்க. அதில் வந்து அதை வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா. அப்லோட் பை கிளிக்கிங் அப் ஆரோ அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ அப்லோட் பண்ண சொல்கிறாங்க சரிங்களா. பண்ண சொல்லிவிட்டு அதில் என்னென்ன சப்மிஷன்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து யுவர் ரெடிட் ப்ரொஃபைல் லிங்க் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம ரெடிஃபோட ப்ரொஃபைல் லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. லிங்க் டு மை ரெடிட் போஸ்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. நம்ம போஸ்ட் பண்ண போஸ்ட்டோட லிங்க்கையும் கேட்டிருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையுமே பேஸ்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு சரிங்களா. இப்போ பாருங்கள் நான் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணிவிட்டு நான் நியூவாக ஒரு சைட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பேஸ்ட் அண்ட் கோ அப்படின்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ இதில் நேம் நிறைய போஸ்ட் இருக்குது. இதில் ஒரு நேம் அவங்க மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக, அதை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஃபைண்ட் போஸ்ட் வித் டைட்டில் வந்து ஸ்பேஸ் பீசஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. டாலர் போட்டு ஸ்பேஸ் பீசஸ் லான்ச்சிங் ஆன் டியூஸ்டே 17th June அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், அந்த போஸ்ட் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட்டு தான் அவங்க பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த போஸ்ட் எனக்கு ஓப்பன் ஆகும். இந்த போஸ்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேலே இந்த இடத்துல அப்லோட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த அப் ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க, அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த லிங்க்கை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி அவங்க கேட்ட ஃபார் செகண்ட் ப்ரூஃப் சரிங்களா. இந்த இடத்துல பாருங்கள் லிங்க் டு மை ரெடிட் போஸ்டிங் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதில் உங்களோட ப்ரொஃபைல் லிங்க்கை பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்துட்டு இங்கே மேலே இருக்கிற இந்த ஆரோவை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ப்ரொஃபைல்னு போனீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் காமிக்கும். அதில் மேலே காமிக்கிற இந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இதில் வந்து கீழே இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கீங்கன்னா பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க கேட்ட 2 ப்ரூஃபையும் நம்ம சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் ப்ரூஃப் அப்படின்ட்டு கொடுத்துருவோம்னா என்ன ஆயிரும்னா கிரேட் டாஸ்க் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பேக் டு தி ஒர்க்கர் பேஜ் அப்படின்னு கொடுத்துருங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கர் பேஜுக்கு அகைன் வந்துடும் சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள் எனக்கு வந்து 1600 இருந்துச்சு பெண்டிங்கில், இப்போ எனக்கு 1900 வந்துருச்சு. ஸோ பெண்டிங் லிஸ்ட்டில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆட் ஆயிடுச்சு. அதை வெரிஃபை பண்ணி நமக்கு மணி அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணி விட்ருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் பாருங்கள் அன்ஹைவ் சைன் அப் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து $0.1 நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் இருக்குது, அதில் எவ்வளோ சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்து இப்போது 11,720 ஒர்க் இருக்குது. அதில் எனக்கு 11,634 ஒர்க்கு முடிச்சிருக்காங்க சரிங்களா. இன்னும் பெண்டிங் ஒர்க் இருக்குது. அதனால் நீங்கள் துணிஞ்சு தைரியமாக இதை எடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் எடுக்க வேண்டாம் சரிங்களா. 11,720க்கு 11,220 முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்னா அதை எடுக்க வேண்டாம் சரிங்களா. ஸோ பெண்டிங் ஒர்க் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை எடுத்துக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு சைன் அப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் டவுன்லோட் தி அன்ஹைவ் ஆப் ஃபார் ஆண்ட்ராய்டு. உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த யூஹைவ் அப்படிங்கிற அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஓப்பன் தி ஆப் அண்ட் கிளிக் ஆன் ஐ ஹாவ் இன்வைட் கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த கோடை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அதில் பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டு தி இன்வைட் கோடு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெரிஃபை யுவர் இமெயில் கொடுத்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. ரெக்யூர்ட் ப்ரூஃப் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இமெயில் அட்ரஸ் யூஸ் டு சைன் அப் சரிங்களா. இதில் வந்து இந்த யூஹைவ் அப்படிங்கிற ஆப்பை நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுறதுக்கு என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி இதில் போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூஃபாக கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்காங்க இமெயில் அட்ரஸ் யூஸ் டு சைன் அப். அந்த உங்களோட சைன் அப் பண்ண இமெயில் அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு
ஒரு ஆப் யூஸ் பண்ணுற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல அந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த லைட் ஷாட் அப்படிங்கிற ஆப்பு தான் சரிங்களா. இது நீங்கள் கூகுளில் போய்ட்டு லைட் ஷாட் அப்படின்ட்டு கொடுத்தாலே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா அந்த ஆப் அப்படிங்கிறது கிடைக்கும், ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணாலே போதும் சரிங்களா. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட கீபோர்டில் பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பிரிண்ட் ஸ்க்ரீன்னு கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணுறது மூலமாக அங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்து சேவ் ஆயிரும். தென் நீங்கள் இந்த சூஸ் ஃபைல் மூலமாக அந்த ஃபைலை சூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா அப்லோட் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு தான் நீங்கள் இது சிம்பிள் டாஸ்க் தான். இதை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து $0.1 வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கையும் நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிங்கனாலே போதும். ஜஸ்ட் சைன் அப் பண்ணலாம். காயின் நட் அப்படிங்கிற இந்த இதில் நீங்கள் சைன் அப் பண்ணிங்க அப்படிங்கும்போது நீங்கள் 0.08 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதே மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு ஜாப்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்னு பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இதில் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். அது போக உங்களுக்கு சர்வேஸ் அப்படிங்கிறதையும் தனியாக கொடுத்துருப்பாங்க, பெய்டு சர்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சர்வேஸை கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். நான் கூடிய சீக்கிரமாகவே இந்த பிகோ ஒர்க்கர்ஸோட பேமெண்ட் ப்ரூஃபை நான் எடுத்து காமிக்கிறேன். நான் இப்போ தான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. ஸோ நான் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எனக்கு ரீச் ஆன உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பே அவுட் அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறேன். இல்லை பே அவுட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேலே இந்த இடத்துல வேலட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்திங்களா. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பேபாலில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரால் போய்க்கோங்க. இதில் மேலே வித்ட்ரால் ஆர் ப்ராசஸ்டு வித்தின் 10 business days ஆஃப் பிளேசிங் ஏ ரெக்வெஸ்ட். நீங்கள் ரெக்வெஸ்ட் ப்ளேஸ் பண்ண 10 நாளில் உங்களுக்கு என்ன ஆகும்னா வித்ட்ரால் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஹேவ் ரெக்வெஸ்ட் எனி பேமெண்ட் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெக்வெஸ்ட் வித்ட்ரால் அப்படின்ட்டு கொடுத்தோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து எது மூலமாக நீங்கள் வித்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க சரிங்களா. நீங்கள் லைட் காயின் அதாவது வந்து நீங்கள் கிரிப்டோ கரன்சியாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இதை கிளிக் பண்ண, அதாவது லைட் காயின் கிரிப்டோ கரன்சியாக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது இது கொடுத்துக்கலாம். அதில் உங்களுக்கு ஃபீ வந்து 8% அடிச்சுக்கிடுவாங்க. இல்லைனா பேபால் மூலமாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது பேபால் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதுக்கும் உங்களுக்கு 8% ஆஃப் ஃப்ரீஸ் வந்து பிடிச்சிக்கிடுவாங்க. இல்லை ஸ்க்ரில், இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இதில் 3 ஆப்ஷனில் எது வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கொடுத்து நீங்கள் எடுத்துக்கிடலாம் சரிங்களா. ஸோ பேபால் அப்படிங்கும்போது நீங்கள் குறைஞ்சது அந்த ரேஞ்ச் உங்களுக்கு வேணும் சரிங்களா. ஒரு $15 வந்ததுக்கப்புறம் எடுங்க. ஏன்னா 8% பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த $15 வந்து 8% எவ்வளோங்கிறத கணக்கு பண்ணி பிடிச்சிடுவாங்க சரிங்களா. ஸோ அந்த வேல்யூ ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இது ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட் தான். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி டெஸ்ட் பைலட்டில் வந்து 4.6 அவுட் ஆஃப் 5, 5க்கு 4.6 ரேட்டிங் வரை கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட் தான் சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் நம்பி ஒர்க் பண்ணலாம். மினிமம் ஒரு 2 to 3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு $15 to $20 வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஏர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் பற்றி மேலும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படிங்கும்போது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதோட பேமெண்ட் ப்ரூஃபை உடனே நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நம்மளோட டெலகிராம் குரூப்பில். அண்ட் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கூட மெசேஜ் பண்ணி அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்மளோட டெலகிராம் குரூப் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி அந்த குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.